வந்து ஷாக் ஆயிட்டேன். அவர் 3 மணி நேரம் நடக்க வச்சு பார்த்தாலே போதும். தலை தான் என்னைக்கும் தலை தான் மாசு. படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பொங்கல். கடவுள்னாலே அஜித் தான். ஓகே, நான் பேசிக்லி தலை ஃபேன். ஸோ அவங்க பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரே மன கஷ்டமாக போச்சு. பட் ஃபைனலாக அவங்க வந்து இப்போது அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மாசாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ பார்க்க நான் வெயிட் பண்ணுறேன். அதுவும் தலையை சவாட்டிக்கா பாட்டில் பார்த்து நான் வந்து ஒரு மாதிரி எப்போ வருவீங்கிற மாதிரி ஆகிட்டேன். ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஐ லவ் இட். நான் நேற்று தான் உட்காந்து கவுண்ட் பண்ணேன் எத்தனை படம் ஒன்றா பண்ணாங்கன்ட்டு. அண்ட் ஸோ இந்த காம்போக்காக நான் இன்னும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஓகே, வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. நான் படம் அன்றைக்கி அது ஆமாம் மங்காத்தா நேற்று தான் உட்காந்து நான் மங்காத்தாவும் பார்த்தேன். அதனால் எல்லாமே ஒரு மாதிரி சேர்த்து வச்சு எக்ஸாம் வேறு, எனக்கு போர்டு எக்ஸாம் வேறு போகுது. பட் ஸ்டில் இந்த படத்துக்காக நான் தேட்டருக்கு வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. ஃபஸ்ட் ஷோ வர முடியுமான்னு தெரில. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். வந்தேன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு கற்றுவேன். நான் இது வரைக்கும் படத்துக்குலாம் பெருசாக கற்ற மாட்டேன். பட் ரொம்ப நாள் கழித்து தலை படம் வருதுன்றதால கத்தி ஒரு மாதிரி கூச்சல்லாம் போட்டு பார்ப்பேன். நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் சவாட்டிக்கா பாட்டு பார்த்துட்டு. என்ன இவர் இப்படி ஆகிட்டாரு. அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். பட் அந்த பாட்டில் இன்னும் மாஸாக ஸ்டைலாக இருந்தாரா, எங்கள் தலை மாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். என்ன சொல்லணும் சொல்லுங்க. இதுக்கு மேலே அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வேறு என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் வேறு லெவல். அது வேறு யாரும் அதுக்கு ஈடாக முடியாது. தலை தான் என்றைக்கும் தலை தான் மாசு. தலை வேறு அதுக்கு வேறு வார்த்தையே இல்லை. தலையை தவிர வேறு வார்த்தையே கிடையாது. தலை மாசாக இருந்த தலை என்ன தலை சொல்கிறது? அவரை பற்றி என்ன சொல்ல முடியும்? அவர் தான் தமிழ்நாட்டில் தலை. அந்த தலையை தவிர வேறு எந்த பேரும் கிடையாது. தலை மட்டும்தான். அர்ஜுன் சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஆரவா அவரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. கூட நடிச்சு கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் மாஸ், பக்கா மாஸ், பக்கா தலை, எல்லாமே பக்கா தலை. படம் வரத்துக்கு தான் வெயிட்டிங்கு. படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பொங்கல். அவர் 3 மணி நேரம் நடக்க வச்சு பார்த்தாலே போதும். படம்னு போய் பார்க்கணுன்னு நிஜமாக பாஸ். இது நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் ஒய்ஃப் கிட்ட திட்டே வாங்கியிருக்கேன். என்ன ஏஜ் ஆச்சு இன்னமும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. ஏன்னா நமக்கு பிடிக்குன்றதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. பட் மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இல்லாமல் முக்கியமாக நான் நினைக்கிறது இந்த படம் இப்போ என்ன டைட்டிலோ அதுதான் அவர். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாத்துலேயும் அவரோட கான்ஃபிடென்ட் லெவல். ஏன்னா ஒரு சிலர் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுன்றது ஈவன் தலைக்கு ஏற்றிக்குவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தலைக்கு கிடையாது. ஓகேங்களா, என்னோடய ப்ரொஃபஷன் சொல்லக்கூடாது நான் என்னவா இருக்குன்றது. அது சொன்னேன்னா நீங்களாம் சிரிப்பீங்க. அப்படி இருந்துக்கிட்டு நான் இதை ஷேர் பண்ணுறேன்னா சொல்லிட்டேனே 3 hours சலிக்காமல் பார்ப்பேன். வெறும் இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தால் போதும். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் பில்லாலேருந்து ஒரு படமும் லைனாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மோர் தென் தட். எனது விடாமுயற்சிக்காக பார்ப்போம். அடுத்தது அப்படியே கண்டினியூவாக அடுத்த படமும் அப்படியே கண்டினியூவாக வரப்போகுது. முக்கியமாக பொங்கலுக்கு வரலன்னு பாப்பா கூட ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலி நான்லாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா வேறு ஒன்று கொடுத்துட்டார் அவர் நமக்கு. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அவருக்கு நம்ம கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒரு இந்தியனாக கொடுத்துருக்காரு, அதுதான் மஸ்ட்டு. ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே வந்து ரேசிங் போகிறவங்க தான். இந்த ஒரு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இப்போ ராஜன் ஒருத்தர் இருக்கார் ப்ரொடியூசர். அவர் அடிக்கடி சொல்கிறதே வந்து ப்ரொடியூசர்லாம் ஃபீல் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போகல, வேண்டாம். பட் ஆனால் அவரோட பேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதையும் அவர் வந்து ஈவன் ஃபேன்ஸுக்கு தர வேண்டிய விஷயங்களும் கொடுத்துக்கிட்டு அட் த சேம் டைம் அவரோட ஒரு சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்குன்றது விஷயம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிகிட்ருக்கார். பயங்கரம் தலை. என்ன சொல்லணும், தலைனாலே அஜித் தான். அங்கே கடவுள்னாலே அஜித் தான். இப்போலாம் எல்லாத்துலேயும் ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தாச்சு ட்ரெய்லர்னாலே அட்டகாசமாக தான் இருக்கும். நல்லா இருக்குது, பார்ப்போம். மூவி வந்தானே பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் என்ன சொல்லணும், எப்போவுமே தலைனாலே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. அங்கே எப்போவுமே எல்லா படத்துக்கும் வேறு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு படத்துக்கு ஒரு அதுக்கேற்ற மாதிரி நல்லா கொடுக்குறாங்க டேரெக்ஷன்லாம். ஸோ நல்லாயிருக்கு, பார்ப்போம். மூவி வந்தானே பார்ப்போம். 100% நல்லாயிருக்கும் தான் தோணுது. அங்கே குறையே இருக்காது. 100% நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை த்ரிஷா அஜித் காம்பினேஷன். ஸோ இந்த வாட்டி நான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தோம். வெரி நைஸ். அதில் வந்து அஜித் அவங்க மாஸ் அந்த என்ட்ரி அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப நாள் கழித்து விடாமுயற்சி வருது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்.
ரொம்ப ஃபீல் பண்ணோம். சரி நெக்ஸ்ட்டு ரிலீஸ் டேட் வந்தோடனே சூப்பராக அவளோட காத்துட்ருக்கோம். தேங்க்யூ.